ஹே ஹாய் guys, வெல்கம் டு ஃபியூச்சர் டாக்டர் நீட் தமிழ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா த ரியாலிட்டி ஆஃப் 7.5. ஓகே, தி ரியாலிட்டி ஆஃப் 7.5. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக டிஸ்கஸ் பண்ணல. ஸோ என் கூட சேர்ந்து உங்களோட கெமிஸ்ட்ரி எஜுகேட்டர் மிஸ்டர் வி ஜீவிதா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஹாய் ஜீவ். ஹாய் லை. ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 அப்படின்னா என்ன, ஸோ அதோடைய சீட் மேட்ரிக்ஸ், ஸோ உங்களுடைய 7.5ல படிக்கிறவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஸோ இதுக்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாட் இஸ் 7.5 அப்படின்ட்டு ஒரு டாபிக் நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ வாட் இஸ் 7.5? ஸோ 7.5 அப்படின்னா என்ன? வாட் இஸ் 7.5? ஸோ 7.5 அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாரு 2021 நினைக்கிறேன். ஓகே, 2021 தான் எலெக்ஷன் நடந்துச்சு. ஓகே, அந்த 2021 மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6ஆம் வகுப்பு முதல் என்னது 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு என்னது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாத்துக்குமே வந்து பண்ணால் ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாரு. எல்லாத்துலேயுமே இன்ஜினியரிங்லேருந்து மெடிக்கல், ஸோ வெட்னரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா அக்ரி ஆல்சோ. ஓகே, எல்லாத்துலேயுமே வந்து பண்ணால் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாரு. ஓகே, என்ன ஆஃபர் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. சரியா? அந்த 7.5 ரிசர்வேஷன் என்னன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 சீட்டு இருக்குன்னா அதில் கம்பல்சரி 8 சீட்டு கம்பல்சரி யாருக்கு போகணும், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 100 சீட்டு இருக்குன்னா அதில் எத்தனை, ஸோ 8 சீட்டு. சரியா? 8 சீட்டு எத்தனை பேருக்கு போகணும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகணும். சரியா? அப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகிறதுனால அவங்களுடைய மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மார்க்ஸோடைய வேல்யூ கம்மியாகுது. சரியா? மார்க்ஸோடைய வேல்யூ கம்மியாச்சு. ஓகே, கம்மியாச்சு. பட் இப்போ இல்லை, 2021-22 வாக்கில். ஓகே, இப்போ இதோடைய மார்க்கு அதெல்லாம் வந்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம். ஸோ இதோட சீட் மேட்ரிக்ஸ். சரியா? இதோட சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ் ஜீவிதா சொல்லுவாங்க. ஓகே, யா சரி. ஹலோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இப்போது சீட் மேட்ரிக்ஸ்னால் இப்போது 7.5ல் மெடிக்கல் கோர்ஸான பிடிஎஸ்க்கும் எம்பிபிஎஸ்க்கும் எவ்வளோ டோட்டல் சீட்ஸ் இருக்குன்னா 622 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? எஸ், 622 சீட்ஸ் இருக்குது. போத் 622 சீட்ஸ் இருக்குது. போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட். ஓகே, எஸ், இவ்வளோ தான் சீட்ஸ் இருக்குது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போது 7.5ஓட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஓகே, அதை வந்து இலை சொல்லணும். ஓகே, 7.5 ரிசர்வேஷனில் வர்றவங்க வெயிட்டு 7.5 ரிசர்வேஷனில் வர்றவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்க போகுதுன்னு இலை சொல்ல போகிறோம். ஓகே, எஸ். மைண்ட் செட், எஸ், இது வந்து இலை சொல்லுவோம். ஓகே. ஹே காய்ஸ், அந்த சீட் மேட்ரிக்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஜீவிதா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக 622 சீட்ஸ் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுத்தையும் சேர்த்து 622 சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம 7.5 ரிசர்வேஷன், அவனுடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா, மேக்ஸிமம் மைண்ட் செட் என்ன தெரியுமா ஜீவ்? பயாலஜி. அதே தான். ஓகே, ஸோ மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஓகே, பயாலஜி மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி. எஸ், ஓகே, ப்ளஸ் கெமிஸ்ட்ரி. இது ரெண்டுத்தை மட்டும் படித்தா, ஓகே, இது ரெண்டுத்தை மட்டும் படித்தா 100% சீட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. ஓகே, 100% சீட் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு கோட்டா இருக்குது. ஓகே, இன்னொரு கோட்டா இருக்குது. அது என்ன கோட்டானா, ஜஸ்ட் பயாலஜி மட்டும் படித்தா நான் சீட் வாங்கிடுவேன் ப்ரோ. ஜஸ்ட் பயாலஜி மட்டும் படித்தா அது சீட்டு வாங்கிடுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. ஓகே, இது வந்து ஷெட்யூல் காஸ்ட். அந்த எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க, மற்றவங்கலாம் இந்த கேட்டகரியில் போயிடுவீங்க. சரியா? ஸோ முக்கால்வாசி பேர்கிட்ட இந்த மைண்ட் செட் தான் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. எந்த சமயத்தில் அப்படின்னா இந்த 7.5 அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்த புதுசில், விச் மீன் எப்போது 2021 அந்த 2021 ரேஞ்சில் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, ஆனால் 2023ல் நடந்ததே வேறு. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வருஷத்துக்கும் இதுக்கும் 23க்கும் ஜீவிதா 100 மார்க்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ கட் ஆஃப் தெரியும் தானே? தெரியும். ஆமாம். ஓகே, ஸோ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இங்கே பாரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தா உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ நானே சொல்லிடுறேன். 2021 ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் வந்து சேஃப் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸு 250 மார்க்ஸ். ஓகே 250 ப்ளஸ் மார்க்ஸ் எடுத்தா அப்படின்னா ஸோ சேஃபாக வந்து பண்ணால் ஃபீல் பண்ணாங்க. அது கிடச்சிச்சு, இந்த ரேஞ்செல்லாம் கிடச்சிச்சு. 250 ப்ளஸ் மார்க்ஸ் எடுத்தவங்களுக்குலாம் கிடச்சிச்சு எல்லாத்துக்குமே. 250 ப்ளஸ் மார்க்ஸ் எடுத்தவங்களுக்குலாம் கிடச்சிச்சு. ஓகே 2022 ஓகே 2022 என்ன நடந்துச்சு அப்படின்னா 300 ப்ளஸ் மார்க்ஸ் எடுத்தா. ஓகே 300 ப்ளஸ் மார்க்ஸ் எடுத்தா ஸோ சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு கிடச்சிச்சு. ஓகே ஸோ 2022 எம்பிசி கேட்டகரிக்கு எப்போ கிடச்சி எவ்வளோ மார்க்கில் கிடச்சிச்சு அப்படின்னா 282 கிடச்சிச்சு. 282 மார்க்குக்கு 2021 எம்பிசி பசங்களுக்கு கிடச்சிச்சு. ஓகே இதே எஸ்சிஏ கேட்டகரிக்கெல்லாம் 230 மார்க்ஸில் கிடச்சிச்சு. 239 240 ரேஞ்சில் கிடச்சிச்சு. ஓகே 240 மார்க்ஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தா எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்டிக்கெல்லாம் 200 மார்க்ஸ்லேயே கிடச்சிச்சு. அது வேறு விஷயம். ஓகே ஸோ இங்கே என்னது ஸோ 300 இருந்துச்சுன்னா ஓகே 300 மார்க் மேலே எடுத்தாங்கன்னா சேஃப். எல்லாம் ஓவரால் 300 மார்க் மேலே எடுத்தோம்னா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஓகே ஆனால் இது 2023 ஓகே 2023 என்ன தெரியுமா என்ன நடந்துச்சு தெரியுமா 350 ப்ளஸ். ஓகே 350 ப்ளஸ் இருந்துச்சுன்னா நான் ஓவராலாக சொல்கிறேன். 350 கூட இல்லையே 400 மார்க்ஸ். ஓகே 400 மார்க்ஸ் இருக்கு. 400 நியர்லி 400 இருக்கவங்கலாம் என்ன சேஃப் மார்க்ஸ். ஓகே கிடச்சிச்சு. ஓகே உண்மையுமே நியர்லி 400 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தா கிடச்சிச்சு. ஓகே ஏன் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே 383 என்னோடய ஃப்ரெண்டு. ஓகே 383 என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கான் சதீஷ்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளாஸ் எடுப்பான். சம்டைம் வந்து இருப்பான். ஓகே ஸோ கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ். ஓகே கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிச்சு 383 மார்க்ஸுக்கு. ஓகே அதே மாதிரி பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 322 பிசி பிரியதர்ஷினி மெடிக்கல் காலேஜுக்கு கிடச்சிச்சு. எப்போது 2023 சொல்யூஷன் புரியுது. அப்போ நானும் நியர்லி 400 எடுத்தால் போன வருஷம் வந்து சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ஓகே ஆனால் 2024 என்ன நடக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரில. மேபி இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 450 to 460 கூட ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆகலாம். 450 to 460 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். நான் வந்து சும்மா ஜஸ்ட் நான் ஒரு ப்ரெடிக்ஷனாக சொல்கிறேன். ஓகே இதுதானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷனாக சொல்கிறேன்ப்பா. ஓகே ஓகேப்பா இப்போது இதே இந்த 2025 என்ன நடக்கும்? அப்போ 2025 என்ன நடக்கும்? 500 ப்ளஸ் எடுத்தால் தான் வந்து சேஃப் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரியா? அப்போது இங்கே பாரு இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கள முக்கால்வாசி பேர் இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்களா இந்த பயாலஜி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஓகே இங்கே பாரு பயாலஜியில் மேக்ஸிமம் ஜீவிதா பயாலஜி வந்து உளுந்து படித்தாலும் அதிகபட்சம் ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது அதிகபட்சம் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்? 300 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே 300 ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே கெமிஸ்ட்ரியில் அதிகபட்சம் உளுந்து படித்தா ஒரு 140 ப்ளஸ்னே கூட வச்சுக்கலாமே. ஒரு 120 ப்ளஸ் கூட வச்சுக்கலாம். சரியா? ஒரு 120 ப்ளஸ் ஒரு 420 மார்க்ஸ்க்கெல்லாம் வந்து பண்ணால் அடுத்த வருஷம் வந்து சீட்டு கிடைக்குமா 2025 நெவர். ஸோ எஸ்சி எஸ்டி இருந்தால் ஓகே மேபி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 420 இந்த 450 மார்க்கு சீட் கிடைக்கலாம். சொல்யூஷன் புரியுதா? ஆனால் அப்போ அடுத்த வருஷம் 2025 சேஃபஸ்ட்டு ஸ்கோர் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன் 500 மார்க்ஸ் தான் வந்து சேஃபஸ்ட்டு ஸ்கோராக இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. ஓகே ஆமாம் தானே? ஸோ நீ வந்து ஃபஸ்ட் டைம் ட்ராப் எடுக்கிற பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாரு நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ராப் எடுத்தப்போ நாங்கள் 2 பேரும் வந்து பண்ணால் ரீரிப்பீட்டர்ஸ் விச் மீன் 2 டைம் படித்தோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சரியா ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணப்போ என்ன தெரியுமா பண்ணோம் பயாலஜி கெமிஸ்ட்ரி மட்டும் தெளிவாக படித்தா போதும் அழகாக சீட் எடுத்தாலாம் நினச்சா அப்படியே கேவலமாக போச்சு. நியர்லி 300 ப்ளஸ் மார்க்ஸுக்கு மேலே எடுத்தோம். 300 மார்க்கு மேலே எடுத்தோம் 2 வருஷத்தில். சரியா? 2 வருஷம் இல்லை ஒரு வருஷத்தில் 300 மார்க்கு மேலே நாங்கள் எடுத்தோம். சரியா? அவ்வளோதான். ஏன்னா வந்து இதை வச்சு இந்த 2 வச்சு நாக்கு வலிக்க முடியாது. ஓகே ஸோ அப்புறமா தான் புரிஞ்சிச்சு ஒரு வருஷம் அந்த தோல்வி சந்திச்சுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஸோ 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ட்டு 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். விச் மீன்ஸ் நீ பயாலஜி அந்தளவுக்கு படிக்கிறியோ அந்தளவுக்கு கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் நீ படிச்சிருக்கணும். சொல்யூஷன் புரியுதா? அப்படி படிக்கலை அப்படின்னா ஏமாற போகிறது நான் கிடையாது நீங்கள் தான். ரைட்? ஆமாம் தானே சீஃப்? நீங்கள் தான் எதுவும் பேசுங்களேன்.
ஓகே. ஸோ அப்போது இங்கே பாரு, இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இந்த மைண்ட் செட்டை நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். சரியா? ஸோ பயாலஜி கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தா வந்து போதும், இந்த பயாலஜி மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த 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 கேட்டகரியை வச்சு இவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃப்னு சொல்லிட்டு நீங்களே ப்ரெடிக்ஷன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பிகாஸ் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். 2025 நீட்டில் ஓகே, நான் மேக்ஸிமம் சொல்கிறேன், கொஷின் பேப்பர் டஃப்பாக ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கொஷின் பேப்பர் டஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போது கொஷின் டஃப் ஆகணும் அப்படின்னா ஓகே, முதல்ல கொஷின் டஃப் ஆகணும்னா பயாலஜியில் எந்த மாதிரி கேட்கலாம் ஜீவிதா? கொஷின் டஃப் ஆகணும்னா பயாலஜியில் எப்படி கேட்கலாம்? ஆமாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் ரீசன் பேஸ்ட் கொஷின் கேட்கலாம் நிறைய. சரியா? சொல்யூஷன் தான். பயாலஜியில் டஃப் ஆகணும் அப்படின்னா எதை வச்சு தான் டஃப் ஆக முடியும்? இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசனை வச்சு மட்டும் தான் டஃப் ஆக முடியும். ஓகே, இதே கெமிஸ்ட்ரியில் டஃப் ஆகணும்னு நினச்சா என்ன பண்ணலாம்? ஃபிசிக்கல். உண்மையுமே ரைட். ஓகே, கெமிஸ்ட்ரியில் டஃப் ஆகணும்னு நினச்சா இன்ஆர்கானிக்லேயோ ஆர்கானிக்லேயோ அவங்களால டஃப் ஆக்க முடியாது. ஓகே, அவங்களால டஃப் ஆக்க முடியாது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் எதை வச்சு டஃப் ஆக்கலாம்? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகே, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த தலை சுற்றலான ஒரு விஷயம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். சரியா? ஏன்னா எக்கச்சக்கமான கால்குலேஷன், நீ ஃபிசிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறியோ அந்தளவுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணணும். ஆமாம் தானே? ஓகே, ஏன்னா ஏன்னா ஜீவிதா தான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நடத்துவாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ் மாதிரியே இருக்கும் பார்த்தோன்னா. ஓகே, கம்ப்ளீட்டாக இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும்? ஸோ ஃபிசிக்ஸ் மாதிரியே இருக்கும் லிட்ரலி. சரியா? அப்போது நீ என்ன பண்ண முடியாது, ஈஸியாக உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அதை நீ ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த மோர் கொஷின்ஸ். ஓகே, எக்கச்சக்கமான கொஷின் சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஈஸியாக்கிறதுக்காக தான் மிஸ் ஜீவிதா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்டையர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியுமே வந்து அவங்க உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஓகே, பயாலஜிக்கு பூஜா அண்ட் ஃபிசிக்ஸுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ தமிழ் மீடியத்துக்கு வந்து கிளாஸ் இல்லையான்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே, ஆமாம், அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வச்சு நான் இப்போ ரொம்ப நேரம்லாம் என்ன கிளாஸ் எடுத்தேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, பட் இருந்தாலும் வந்து ஐ ட்ரை. ஓகே, நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ நான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுப்பேன் உங்களுக்கு. சரியா? யா. தென் ஃபிசிக்ஸு. ஓகே, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்கமான கால்குலேஷன் பார்ட்ஸ். ஓகே, கால்குலேஷனில் வச்சு கொடுத்தானா நம்ம எல்லாருமே அவுட்டு. ஆமாம் தானே? கால்குலேஷனில் வச்சு கொடுத்தோம்னா நம்ம எல்லாருமே அவுட் ஆகிடுவோம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் வச்சுக்கேன், தியரி கொஷின்ஸ் எல்லாமே அல்வா கொஷின்ஸ்ப்பா. உண்மையுமே தான். தியரியெல்லாம் அதிகமாக படிக்கிறது. ஆமாம், தியரி கொஷின்ஸ் எல்லாம் லிட்டரலி அல்வா கொஷின்ஸ். ஏன்னா வந்து அப்படியே கான்செப்ட் தெரிஞ்சு அப்படியே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கொஷின்ஸு. உண்மையுமே ஃபிசிக்ஸில் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே தியரி பேஸ்ட் கொஷின் தான். கெமிஸ்ட்ரியில் வந்து ஐ திங்க் இன்ஆர்கானிக் கொஞ்சம் தியரி பேஸ்ட் இல்லை. ஆமாம் தானே? தியரி பேஸ்ட் தான். லைன் பை லைன் படிச்சிருக்கணும். ஆமாம், 9/9 படிச்சிருக்கோம். நீ இங்கே பாரு, மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா மட்டும்தான் 2025 நீட்டாக நீ கிராக் பண்ண முடியும். நான் பயம் கொடுத்தல, லிட்ரலி நான் உண்மையை சொல்கிறேன், ஒரு ரியாலிட்டியே கொடுக்குறேன். சரியா? ஸோ 2025 கிராக் பண்ணோம் அப்படின்னா நீ மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? ஒரு 500+ வாங்க. ஆமாம், பிகாஸ் நீங்கள் பாரு, இதில் ஒரு 300+. ஓகே, நான் ஆவரேஜாக சொல்கிறேன், ஒரு 300+. ஒரு சிலர் 300க்கும் கீழே கூட வாங்குவீங்க, ஒரு 250 கூட வாங்குவீங்க மேக்ஸிமம். எனக்கு தெரியும் 250. கெமிஸ்ட்ரியில் ஒரு 100 மார்க்ஸு. சரியா? இதில் ஒரு 100 மார்க்ஸ் ஆச்சும் வாங்கினா தான் உன்னால் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட்டு 450 மார்க்ஸ் ஆச்சும் வாங்க முடியும். சொல்யூஷன் புரியுதா? பட் இதே நீ வந்து பார்த்தா இதில் நீ ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா இதில் பயாலஜியில் ஒரு 300+. உன்னோட எய்ம் எப்படி இருக்குன்னா, நீ இதில் 300+ எடுக்கிற மாதிரி எய்ம் இருக்கணும். இதில் ஒரு 120+, ஒரு 140+ எடுக்கிற மாதிரி நீ வச்சுருக்கணும். இதில் ஒரு 130, இதிலே அதே சேம் 140+ எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, நீ அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் நியர்லி ஒரு 600 மார்க்ஸு. ஸோ 500 மார்க்ஸ் நீ இந்த மாதிரி டார்கெட் பண்ணி படித்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் உன்னால் ஒரு 550 ஆச்சும் உன்னால் எடுக்க முடியும். சரியா? நீ வந்து பண்ணால் பயந்து உட்காந்துக்கிறத விட ஒரு சேஃப் ஸ்கோர் எடுத்து நீ வந்து நிம்மதியாக உட்காரலாம். சொல்யூஷன் புரியுதா? பயந்து உட்காரத விட நீ ஒரு சேஃப் ஸ்கோர் எடுத்து அவார்டாக நம்மளுக்கு கிடச்சிடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் உட்காந்து எவ்வளோ பெட்டர். ஓகே, சரி. ஓகே கைஸ், இப்போது இதுக்கான சோர்ஸஸ். ஓகே, இதுக்கு தமிழ் மீடியம் இருக்குது. இந்த தமிழ் மீடியத்துக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குது? ஸோ மேக்ஸிமம் 7.5ல் வரவங்க முக்கால்வாசி பேர். ஓகே, இந்த 7.5 ரிசர்வேஷனில் வரீங்க இல்லையா? இந்த 7.5 ரிசர்வேஷனில் வர 100ல் ஓகே, ஸோ 85% யார் தான்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. எல்லாமே என்னடா எங்கள் இனம். சரியா? ஸோ ஒரு விஷயம் தெரியுமா, நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். மிஸ் ஜீவிதாவும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான்.
ஓகே நாங்கள் எல்லாமே பியூர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஓகே பியூர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். போய் ஃபஸ்ட் டைம் ரிப்பீட்டில் வந்து ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு ரெண்டாவது டைம் பேசிக் கூட தெரியாமல் உட்காந்துட்டு ரெண்டாவது டைம் ரிப்பீட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிடச்சி அதுக்கப்புறம் படித்து வந்தவங்க தான் நாங்களாம். சரியா? ஸோ லெக்சரே அப்போல்லாம் கிடைக்கிறது. ஆமாப்பா உண்மையுமே தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தா ஒரு தமிழ் லெக்சர் ஒரு தமிழில் வந்து ஒரு உருப்படியான லெக்சர் கிடையாது. ஓகே தமிழ் மீடியத்துக்கு நடத்துகிறாங்க ஜீவிதா, ஆனால் உருப்படியான லெக்சர் கிடையாது. ஓகே நாமளாம் இங்கிலீஷ் மீடியம் தான் பார்த்து நாங்கள் வந்து பார்த்தோன்னா அப்படி ஒன்றுமே புரியலாம் கூட ஏதோ இங்கிலீஷ் மீடியம் அப்படியே தத்தக்கான்னு ஓட்டி கடைசியில் இங்கிலீஷ் மீடியத்துக்கே கன்வெர்ட் ஆகிட்டோம். ஓகே நான் உங்களை கன்வெர்ட் ஆக சொல்லலை, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே தமிழில் பண்ணி கொடுப்போம். சரியா? நாங்கள் ஓகே த டீம் இஸ் ஹியர் வித் யூ. ஓகே த ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஹியர் வித் யூ. ஓகே எந்த டவுட்னாலும் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆமாம் ஓகே நான் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது எல்லாமே டெஸ்ட் சீரீஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும், நெக்ஸ்ட் வருஷம் வந்து பெய்ட் பேட்சாக மாறிடுவோம். அப்படி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நெக்ஸ்ட் வருஷம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பெட்டராக வந்து பண்ணால் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஓகே ஏன்னா தமிழ் மீடியம் கொஷின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஸோ அவ்வளோ ஈஸியான ஒர்க் கிடையாது. ஓகே தமிழ் மீடியத்துக்கு கொஷின் எடுக்கிறது அப்படின்றது என்னது அவ்வளோ ஈஸியஸ்ட் ஒர்க் கிடையாது. இட்ஸ் ஓகே கைஸ் இங்கே வந்து பண்ணது 85%. ஓகே 100ல் 85% யார் தான் இந்த தமிழ் மீடியம் பசங்க தான் இருக்கீங்க. சரியா? இந்த தமிழ் மீடியம் பசங்களாம் எங்கே போய் படிக்கிறது? ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட் எக்கச்சக்கமான கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது. பட் எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் ஃப்ராடு தனங்கள் வேறு ஒரு பக்கம் நடக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நடக்குறாங்க. ஓகே பிகாஸ் சிலபஸை வந்து பண்ணால் சொன்ன டைமிங்கில் யாரும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, எந்த கோச்சிங் சென்டர் இருந்தாலும் சரி. சரியா? பட் நான் ப்ராமிஸ் பண்ணேன், நான் டிசம்பரில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஓகே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ 7.5க்கு நான் நல்லாவே ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லிட்ரலி இருந்து எடுத்து கொடுக்குறேன். ஓகே ப்ளஸ் நான் இல்லாமல் இன்னும் சம் டீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அப்படி இப்படி போயிட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்களால இப்போதைக்கு வந்து எடுக்க முடியல. அவங்களாம் கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஓகே ஸோ டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோட டெலிகிராம் குரூப்பில் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஓகே டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறாங்க. தென் வாட்ஸ்அப்லேயும் வந்து பண்ணால் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறாங்க. ஸ்டடி செஷன் கண்டக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஓகே ஸ்டடி செஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஸோ அதுக்கான சூப்பர்வைசர் வந்து பண்ணால் பர்ஃபெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண முடியல. பட் ஸ்டடி செஷன்ஸ் இருக்கும். பட் நாட் நவ். நான் ஒரு டைமிங்ஸோட அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஸ்டடி செஷனும் கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஓகே கைஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சோர்ஸஸ் தென் வந்து அதுக்கப்புறமா இது இந்த கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து எல்லாமே ஒரு ஐடியா வேணும் இல்லையா? அந்த ஐடியாவை வந்து பண்ண ஜீவிதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே அதுக்கு அடுத்தது நான் ஃபிசிக்ஸும் பயாலஜியும் ஓகே ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நான் பேசுவேன். சரி பேசுனதுக்கப்புறம் இந்த செஷன் வந்து ஓவர் ஆகிடும். ஓகே ஸோ இப்போதைக்கு ஜீவிதா உங்களுக்கு பேசுவாங்க. ஓகே கைஸ் எஸ் இப்போ வந்து பியூர் தமிழ் மீடியத்துக்கு சோர்ஸஸ்லாம் பார்க்கலாம். ஓகே சோர்ஸஸ்னால் மெட்டீரியல் நோட்ஸு புக்ஸு அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே இப்போது சோர்ஸஸ் ஆஃப் ஃபோர்த் வந்து சோர்ஸஸ் பார்க்கலாமா? சோர்ஸஸ் என்னென்ன சோர்ஸஸ்லாம் இருக்குன்னா பியூர் தமிழ் மீடியத்துக்கு ஓகே தமிழ் மீடியத்துக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குன்னா ராஜேஷ் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஓகே ராஜேஷ் நீட் பயாலஜி, அப்புறம் ராஜேஷ் நீட் கெமிஸ்ட்ரி புக்கும் இருக்குது, ஃபிசிக்ஸ் புக்கும் இருக்குது. ஓகே என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராஜேஷ் பியூர் தமிழ் மீடியத்துக்கு இவங்க நடத்துவாங்க. ஓகே யூடியூப் சேனலும் இருக்குது. பியூர் தமிழ் மீடியத்துக்கு அவங்க நடத்துவாங்க. புக்கு வந்து இந்த புக் தான் யூஸ் பண்ணணும். ஓகே அவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கை வந்து பியூர் தமிழ் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. பயாலஜி ராஜேஷ் நீட் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே இருக்கும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ஓகே இது எல்லாமே இருக்கும். பட் இதில் வந்து இம்பார்ட்டனாக ஃபிசிக்ஸ் புக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோவும் சொல்லிக்கிற அளவு இருக்காது. ஓகே இது பயாலஜியும் நல்லாயிருக்கும், கெமிஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும். பட் ஃபிசிக்ஸ் வந்து சொல்லிக்கிற அளவு இருக்காது. ஓகே நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஓகே நீட்டுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஓகே கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியல் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஓகே FDNTயோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஓகே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே இப்போது இந்த ராஜேஷ் நீட் பயாலஜி வந்து இந்த மெட்டீரியலை பார்த்து தான் கொஞ்சம் டிட்டோ பண்ணி எடுத்துருப்பார். ஓகே நெக்ஸ்ட் வந்து
சோர்சஸ்லாம் சொல்லிட்டுனா இதுதான் பியோர் தமிழ் மீடியத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸ்லாம் FDNTல அவைலபிளாக இருக்குது. ஓகே, பியோர் தமிழ் மீடியத்துக்கு இலை வந்து எல்லாமே நடத்துவான். ஓகே, எஸ், கிளாஸஸ்லாம் பியோர் தமிழ் மீடியத்துக்கு கிளாஸஸ்லாம் ஓகே ஃபியூச்சர் டாக்டர் நீட் அகாடமியில் இருக்குது. இன்னும் நிறைய பேர் கிளாஸஸ் போடுவாங்க. இப்போதைக்கு அவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. எப்படின்னா எக்ஸாமுக்கு, யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அதனால் FDNTல பியோர் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே FDNTல லெக்சர்ஸ் இருக்குது, நம்ம போடுவோம். ஓகே, எஸ், இதில் அது இல்லாமல் என்னென்னலாம் நம்ம கொடுக்குறோன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம். ஓகே, எஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். ஓகே, இது வந்து குரூப்லேயும் இருக்குது, டெலகிராம் குரூப்லேயும் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ரெண்டுத்தில் எதனா ஒன்றுத்தில் இருந்தாலும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஓகே, எஸ், ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன், அதை அப்படியே எழுதி வச்சிட்டேன் பார்த்தீங்களா. எஸ், ஓகே, எஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்து உங்களுக்கு வந்து வித் ரேங்க் லிஸ்ட்டோடு கொடுத்துட்றாங்க. யார்? டாக்டர் கோஜோன்றவங்க வந்து எஸ் நீங்கள் எங்கள் குரூப்பில் இருந்தால் தெரியும். இப்போ வந்து 2 வீக்ஸாக டெஸ்ட் எழுதிட்டு தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். லாஸ்ட் டைம் எழுதின டெஸ்ட்டில் ஒருத்தர் வந்து 595 மார்க் வாங்கினாங்க. ஓகே, எஸ், எங்களுக்கே அதிசயமாக தான் இருந்துச்சு. ஓ, இவ்வளோ அழகாக படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஃபஸ்ட் மார்க் வந்து 595 சம்திங் ப்ளஸ் அவ்வளோ இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட் ரேங்க் அவங்க. எஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குறாங்க. ஓகே, எஸ், நீங்களும் அந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, டெஸ்ட் சீரீஸ்லாம் ஃப்ரீயாகவே தராங்க. ஓகே, நோ காஸ்ட், எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஓகே, கிளாஸஸ் உங்களுக்கு எதனா டவுட்னா நீங்கள் வந்து டெலகிராமில் கேட்கலாம். ஓகே, டெலகிராம் வந்து ஆல்வேஸ் ஆக்டிவாக தான் இருக்கும். ஓகே, இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா அங்கேயும் உங்களுடைய டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். ஓகே, எஸ், நாங்கள் எப்போயுமே வந்து எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் சொல்ல போகிறது எப்படி வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறது. கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. என்னென்னா ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், மொத்தம் 3 இருக்கா. எஸ், 3மே எப்படி ஃபிசிக்கல் படிக்கிறது, இன்ஆர்கானிக் எப்படி வந்து ஆர்கானிக் படிக்கிறது நான் சொல்ல போகிறேன். ஓகே, எஸ், இப்போது என்னுடைய டாபிக் நான் வந்துடுறேன். கெமிஸ்ட்ரி. எஸ், நீங்கள் பயோவில் ஒரு 300+ எடுத்துட்டிங்கன்னா ஓகே. எஸ், இப்போ வந்து May 5th அப்போது நாங்கள் எழுதணும்ல, 2024 பேட்ச் வந்து May 5th அப்போ எழுதின கொஷினோடைய கெமிஸ்ட்ரியும் சரி, பயாலஜியும் சரி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இப்போ 1563 மெம்பர்ஸ்க்கு வந்து ரீநீட் வச்சாங்க. அவங்களுடைய கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, எப்படின்னா மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ், நான் அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தேன், கெமிஸ்ட்ரியும் பார்த்தேன், பயாலஜியும் பார்த்தேன். எல்லாமே வந்து ஈஸியாக கிடையாது, மாட்ரேட்டாக இருக்குது. ஓகே, அப்படின்னும் போது நம்ம நிறைய படிக்கணும். ஆமாவா. எஸ், எப்படி வேணாலும் ஒரு வேளை டிஃபிகல்ட்டாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணி தான் ஆகணும். எஸ், நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள், நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐயோ இந்த ஃபிசிக்ஸ் வரல, கெமிஸ்ட்ரி வரல அப்படிலாம் கவலையே படாதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது வந்து பழகிடும். ஓகே, எஸ், இப்போது இதில் ஃபஸ்ட் வந்து ஃபிசிக்கல். எஸ், நான் வந்து ஃபுல்லாகவே ஃபிசிக்கல் நடத்துவேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் ஃபுல்லாகவே நடத்துவேன். ஓகே, எஸ், அதில் நீங்கள் ஃபஸ்ட் லெசன் என்னது, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அந்த லெசனை நான் லெக்சர் வந்து ஃபுல்லாகவே நடத்தி முடிச்சுட்டேன். மொத்தம் 6 லெக்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 6 லெக்சர் இருக்கும். அதில் வந்து டெப்த்தாக நிறைய கொஷின் சால்வ் பண்ணியிருப்பேன், நிறைய ஒரு சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருப்பேன். அப்புறம் எஸ், கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் தான், பட் கொஷின்ஸ் நான் நிறைய சால்வ் பண்ணியிருப்பேன். ஆமாவா. எஸ், ஃபர்ஸ்ட் அந்த லெசன் படிங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அப்புறம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து ஒன்றா ஓகே போயிட்டே இருக்கணும். நிறைய கொஷின்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் தான்ப்பா சால்வ் பண்ணணும். நீங்கள் கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும். எஸ், கொஷின் லைக் தட் ஃபிசிக்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, அதனால தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வச்சுக்கோங்க. நிறைய கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகே, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், நிறைய கொஷின் சால்வ் பண்ணணும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக்கை பற்றி பேச போகிறேன். எஸ், இன்ஆர்கானிக். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் நீங்கள் வந்து அப்படியே எப்படின்னா பயாலஜி எப்படி படிப்பீங்க, இன்ஆர்கானிக் ஸ்பெல்லிங்கே தப்பாக எழுதுறேன் பார்த்தீங்களா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, இதை நீங்கள் பயாலஜி எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி படிச்சிருக்கணும். லைன் பை லைன் படிச்சிருக்கணும். எப்படி லைன் பை லைன் படிச்சிருந்தீங்கன்னா எந்த லைன்லேருந்து கொஷின் வரும் யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், லைன் பை லைன் படிச்சிருக்கணும். ஓகே, எஸ். உங்களுக்கு நோட்ஸ்லாம் வந்து நம்ம சேனல்லே கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். ஓகே, எஸ். பயாலஜி படிக்கிற மாதிரி லைன் பை லைன் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, எஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது எப்படி படிக்கிறது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும், அதில் எப்படி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரி போவீங்க, அப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வருவீங்க, அப்புறம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து எல்லாம் அப்படியே வந்துடும். ஓகே, எஸ். இன்ஆர்கானிக்கில் நீங்கள் வந்து லைன் பை லைன் படிக்கணும். ஓகே, அதுவே ஆர்கானிக்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் வந்து எஸ் ரியாக்ஷன்ஸ் தான் படிக்க போகிறீங்க, மோஸ்ட்டாக ரியாக்ஷன்ஸ் தான் படிக்க போகிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லெசன் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே GOC படிக்கணும். ஓகே, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. எஸ், இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது. எஸ், நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோகார்பன். ஓகே, எஸ். இந்த ஹைட்ரோகார்பன் இந்த 2 லெசனும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எப்படியெல்லாம் நம்ம வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும், ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதை எப்படி வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்றாங்க. ரியாக்ஷனில் நீங்கள் ரீஏஜென்ட் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எந்த ரீஏஜென்ட் போட்டால் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். எல்லா நேமிங் ரியாக்ஷனும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கேன், கன்ஃபார்ம் அதுலேருந்து 2-3 கொஷின் ஆச்சு வரும். ஓகே, எஸ், ஐ ஸ்வேர். நீங்கள் வந்து அதை நேமிங் ரியாக்ஷன் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உட்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உட்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இதில் இதோட ரீஏஜென்ட்னா இதை போட்டால் என்ன ஃபார்ம் ஆகும், என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா S2Na. ஓகே, இதான் வந்து ரீஏஜென்ட். இப்போ எப்படின்னா ஒரு SRX + 2Na இப்படி கொடுத்துட்டு ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஓகே, எஸ். இங்கே வந்து எத்தனை மோல் இருக்குது, 2 மோலா இல்லை 3 மோலா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. 4 மோலா அதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இது மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்படி RX மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகே, எஸ். இப்படின்னும் போது நம்ம தான் இங்கே 2Na இருக்குது, அப்போ நம்மளுக்கு இதுவும் 2 மோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் எடுத்துக்கணும். ஓகே, எஸ். இதில் வந்து எதனா ஒன்று லீவ் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இட்ஸ் 2Na வந்தாவே இது உட்ஸ் ரியாக்ஷன். ஓகே, எஸ். இப்போது இதில் எது போகும்னா இது கிளம்பி இது வந்து போயிடும். ஓகே, 2NaXஆ போயிட்டு ஒரு ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். ஓகே, எஸ். இந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஒரு ஹைட்ரோகார்பன் எப்படின்னா R'. ஓகே, எஸ். ஒரு அல்கேனோ எது ஒன்று கிடைக்கும். ஓகே, எஸ். இந்த மாதிரி தான்ப்பா ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரியாக்ஷன் எப்படி வந்து போடணுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, எஸ். இவ்வளோ தான்ப்பா கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ தான். இப்போது ஃபிசிக்ஸ் பயாலஜி பற்றி இல்லை சொல்லுவான். ஓகே, எஸ். ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி. ஹே காய்ஸ், முன்ன வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஜீவிதா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவு டு ரீட் பயாலஜி. ஓகேப்பா ஹவு டு ரீட் பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ். சரியா? ஸோ இங்கே பாரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபிசிக்ஸுக்கு வரேன். சரியா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறது? ஸோ ஒன்றும் இல்லை. இங்கே பாரு,
தியரி கூட தேவையில்ல, கான்செப்ட்ஸ். சரியா? நீ அந்த அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கான்செப்ட்ஸு ப்ளஸ் என்ன பண்ணிக்கணும், நீ நிறைய கொஷின் சால்வ் பண்ணிக்கணும். கான்செப்ட்ஸ் ப்ளஸ் கொஷின்ஸ். ஓகே, கான்செப்ட் ப்ளஸ் கொஷின். ஓகே, நீ உனக்கு அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கொஷின் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ கொஷின் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நீ கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகும். அதாவது கான்செப்ட் சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன, கான்செப்ட்னா என்ன ஃபஸ்ட்டு? ஸோ இங்கே பாரு, உதாரணத்துக்கு நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, சரியா? என்னது லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா ஸோ ஃபேஸ் சேஞ்ச் பண்ணது. இப்போ வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறத லிக்விட் ஸ்டேட்டுக்கு நான் மாற்றுறேன். ஓகே, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், லிக்விட் ஸ்டேட்டுக்கு நான் மாற்றணும். சாலிட் டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு நான் மாற்றுறேன். சரியா? அப்போது இந்த சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றுறதுக்கு நான் ஒரு ஹீட்டை கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த ஹீட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க, லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த ஹீட்டை தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, லேட்டன் ஹீட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுதான் கான்செப்ட். சரியா? அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கான்செப்ட். சரியா? அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் சால்வ் பண்ணலாம். ஓகே, அதில் வரக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் மேக்ஸிமம் உன்னால் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நீ எந்த அளவுக்கு கொஷின் சால்வ் பண்ணி அந்த அளவுக்கு நீ கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆக. ஸோ யூ ஸ்ட்ராங் இன் கான்செப்ட், யூ ஸ்ட்ராங் இன் ஃபிசிக்ஸ். ஓகே, சொல்கிற ஷிப் தான், யூ ஸ்ட்ராங் இன் கான்செப்ட், யூ ஸ்ட்ராங் இன் ஃபிசிக்ஸ். ஓகே, நீ கொஷின் சால்வ் பண்ணால் கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆக, கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆனால் நீ டோட்டலாக ஃபிசிக்ஸ்லேயே சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் ஆகும். சரியா? சப்ஜெக்ட் நாலேஜ் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீ எல்லாத்தையுமே வந்து பண்ணால் என்ன சொல்கிறது, நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா லெசன்ஸையும் படிச்சிடு. ஓகே, ஃபிசிக்ஸில் ஸோ எந்த லெசனையும் பெண்டிங் வைக்காத. ஸோ கவர் தி ஆல் லெசன்ஸ். ஓகே, கவர் தி ஆல் லெசன்ஸ் அண்ட் கவர் தி ஆல் MCQs. கவர் தி ஆல் லெசன்ஸ் and cover the example problems and PYQs. ஓகே, அண்ட் PYQ. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, இதுதான் வந்து பண்ணால் ஒன்றா ஸ்ட்ராங் பண்ணும். சரியா? நீ என்னோடய எக்ஸாம்பிளர் ப்ராப்ளமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் என்ன பண்ணும், ஒன்றா ஸ்ட்ராங் பண்ணும். சரியா? டோட்டலாக வந்து ஒன்றா ஸ்ட்ராங் பண்ணும். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸை நீ இப்படி தான் படிக்கணும். சரியா? ஃபிசிக்ஸை இப்படி தான் படிக்கணும். நான் கொலகொலான்னு சொல்லிட்டேன்னா ரெண்டுத்துன்னு இல்லை. ஸோ ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும், நீ கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக நீ நிறைய கொஷின் சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, நீ நிறைய கொஷின் சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, உனக்கு வந்து நீ பார்த்த உடனே ஒரு கொஷினை பார்த்த உடனே அந்த கொஷினை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு உனக்கு ஐடியாலஜி கிடச்சிச்சு அப்படின்னாவே நீ ஃபிசிக்ஸை ஓரளவுக்கு தெளிவாக படிச்சிருக்கன்னு அர்த்தம். சரியா? கொஷினை பார்த்தோன்னே இந்த கொஷினுக்கு இதுதான் ஃபார்முலா, இப்படி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஐடியா கிடச்சிச்சு. இஃப் யூ ஹேவ் அ ஐடியா, ஓகே, ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுற, ஸோ நீ தெளிவாக தான் இருக்க, நீ ஓரளவுக்கு ஃபிசிக்ஸ் என்ன பண்ணியிருக்க, தெளிவாக தான் படித்து வச்சுருக்கன்னு அர்த்தம். சொல்கிற விஷயம் புரியுதா? என்ன கொஞ்சம் நீ தெளிவாக படிக்கலாம். சரி, என்ன கொஞ்சம் நீ தெளிவாக படித்த அப்படின்னா யூ ஸ்ட்ராங் இன் ஃபிசிக்ஸ். இவ்வளோ தான் ஃபிசிக்ஸ் படிக்கிறது. பயாலஜி ஒன்றுமே இல்லை. பயாலஜி வந்து பார்த்தோன்னா, சரியா, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் every lines are important. Okay, every lines are important. Every lines are important. சரியா? ஸோ எல்லா லைனையும் நீ படிச்சுக்கணும். பிகாஸ் எந்த இடத்துலேருந்து எப்படி கொஷின் வரும்னு தெரியாது. நீ எல்லா லைனையும் நீ படித்து வச்சுக்கணும். அண்ட் எவ்ரி டயக்ராம்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். எவ்ரி டயக்ராம் இஸ் இம்பார்ட்டண்ட். சரியா? நீ எல்லாத்தையுமே நீ படிச்சுக்கணும். இங்கே பாரு, எல்லா லைனையும் நீ படிச்சுக்கணும், எல்லா டயக்ராமையும் நீ பார்த்துக்கணும், எல்லா டேபிள் காலமும் இம்பார்ட்டன்ட் தான் பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ ஒவ்வொரு எல்லா லைனுமே முக்கியம். நீ லைன் பை லைன் படித்தனா தான் உன்னால் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் ரீசனை வந்து பண்ண நீ ஃபேஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், அந்த லைன்ஸை மட்டும் வச்சு லைன் மட்டும் போதுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ ப்ளஸ் அடிஷ்னல் டூ வந்து கான்செப்ட்ஸ். சரியா? கான்செப்ட். ஓகே, நாம் என்ன சொன்னல, கான்செப்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த கான்செப்ட்டு லைனு அண்ட் டயக்ராம் இது மூணுத்தை நீ ஃபாலோ பண்ணனா போதும். யூ கெட் 360 out of 360 இன் பயாலஜி. சரியா? நீ கான்செப்ட்லையும் கிளியராக இருக்கணும், அதே சமயத்தில் NCERT லைன்லேயும் நீ கிளியராக இருக்கணும், டயக்ராம்லேயும் நீ கிளியராக இருக்கணும். இது மூணுத்துலேயும் நீ கிளியராக இருந்தானே என்னது, ஸோ பயாலஜியில் 360 out of 360 எடுக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னல் டூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ NCERT எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் சால்வ் பண்ண போதும். NCERT எக்ஸாம்பிளர்ஸை மட்டும் பயாலஜிக்கு சால்வ் பண்ண போதும். சரியா? ஓகே, அதாவது எல்லா வரிசையுமே எல்லா லைனும் முக்கியம். தமிழ் மீடியம் சொல்லணும்னா எல்லா லைனும் முக்கியம், எல்லா கான்செப்டும் முக்கியம், எல்லா வரைபடமும் முக்கியம். ஓகே, சொல்யூஷன் புரியுதா? ஸோ நீ வந்து பண்ணால் பயாலஜிக்கு அந்த புக்ஸை பற்றியெல்லாம் சொன்னாங்களா ஜீவிதா? ராஜேஷ் நீட் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகே,
சரியா? ஸோ இதுதான் வந்து பண்ணாக்குது. ஸோ உனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா உனக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது. ஸோ அதுவும் லைன் பை லைன் ட்ரான்ஸ்லேஷன் தான். உனக்கு ஒரு வேளை கவர்மெண்ட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஓகே, என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. சரி, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரியா? டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சுக்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் இந்த செஷன். ஓகே ஓகே, பாய் 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 பாய். பயாலஜியில் வந்து பிஒய்க்யூஸ்லாம் சால்வ் பண்ணுறது அதான் சொல்லிட்டேன், என்சிஆர்டி எக்ஸாமில் அண்ட் பிஒய்க்யூ, சாரி என்சிஆர்டி எக்ஸாமில் அண்ட் பிஒய்க்யூ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இனிமேலுக்கு வந்து மேக்ஸிமம் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். சரியா? ஸோ எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன். ஓகே, அதுக்காக நான் கொஞ்சம் இப்போ வெளியில் போகிறேன். ஸோ என்னோடய கிளாஸஸ் வந்து வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். மேபி ஜூலை வரைக்கும் கூட ஆகலாம் என் கிளாஸஸ் வரத்துக்கு. பட் ஜீவிதா கிளாஸஸ் அண்டு மற்றவங்களோட கிளாஸஸ் ஓரளவுக்கு ரெகுலராக இருக்கும். ஓகே, ரெகுலராக இருக்கும். சரியா? ஜீவிதா கிளாஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் நான் ரெகுலராக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஜீவிதா கிளாஸஸ் தென் வந்து பூஜாவோட கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கும். தென் நான் இல்லைனா ஒரு வேளை ரோஹித்நாத் அண்ணா எடுப்பார். சரியா? ரோஹித்நாத் அண்ணா ஓரளவுக்கு லெசன்ஸ் வந்து கவர் பண்ணுவார். நான் அவர்கிட்ட ஓரளவுக்கு செஷன் போட சொல்லியிருக்கேன், அவரும் போடுவார். சரியா? ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாய் 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 பாய். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.